நயினார் நாகேந்திரன் வந்து உங்க தலைவரை வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு எம்எல்ஏவா அப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் ஒரு தலைவரை விமர்சிக்கிறத விட ஒரு தமிழக முதல்வர் விமர்சிச்சிருக்காருன்னா அவர் முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஒரு அரசியல் தலைவர்ன்ற மேல அவர் மேல இருந்த மரியாதை அவரே கெடுத்துக்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நம்ம எப்பயுமே எங்க தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் கண்ணியமாக நடக்கணும், அந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மூன்றாம் தர மனிதரை போல தான் நடந்துக்கிறாங்க. அது அவர்களோட கட்சிக்கு நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், அவர்கள் வீட்டு பெண்கள் அதை அலோவ் பண்ணுவாங்களா, அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அதை ஏற்றுக்குவாங்களான்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்க. இந்த ஆட்சி 100 நாள் கூட வராது. நாங்கள் 100வது நாள் எட்டி போய்கிட்டு இருக்கு. கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதல்வர் வந்து தேசிய கொடி ஏற்றிருக்காரு. இந்த தருணம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒட்டுமொத்த இது மக்களாட்சி. மக்கள் எதிர்பார்த்த ஒரு தலைவர் இன்றைக்கு கோட்டை கொத்தளத்தில் கொடி ஏற்றுறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது கூட்டம் ஓட்டாக மாறாதுனாங்க, ஓட்டு சீட்டாக மாறாதுனாங்க, இந்த ஆட்சி நிலைக்காதுனாங்க. இன்று தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களோட நல்லாட்சியோட பேராதரோட மக்களாட்சி அமைச்சு இன்றைக்கி கொடியேற்றிருக்காங்க. நீ எப்பொழுதுமே ஒரு நிரந்தரமாக முதல்வராக தலைவர் தளபதி இருப்பார் அப்படின்றத இதில் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்பு. எத்தனையோ முதல்வர்கள் சான்றோர்கள் கொடியேற்றின அந்த இடத்துல இன்று மக்களோட முதல்வராக மக்களோட பிரதிநிதியாக கொடியேற்றிருக்காரு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். உதயகுமார் தமிழக முதல்வரை தொடர்ந்து அவதூறா ஒருமையில பேசிட்டு வர்றாரு. இல்லை, அந்த கட்சி எம்எல்ஏவோ இல்லை, நான் சாதாரண மனிதராகவே சொல்கிறேன். போன 5 வருடங்களில் ஆர்பி உதயகுமார் எங்கே இருக்காருன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் எத்தனையோ பேரை பற்றி பேசினா ஏதாவது அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கா? அவருக்கு தெரியுது யாரை பற்றி பேசினா நம்மளை வீடியோ எடுப்பாங்க, நம்மளோட செய்திகள் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு அதற்காக, அதாவது அவர் நான் இருக்கேன்றதை காமிச்சிக்கணுன்றக்கா தொடர்ந்து ஏதாவது ஒரு செய்திகள் வரணுன்றக்காக ஏதாவது ஒரு வீடியோ அவரே எடுத்து அவரே போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை நாங்கள் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எப்பவுமே எங்களோட தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான், இக்னோர் நெகட்டிவிட்டி தான். இந்த மாதிரி ஆட்களை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம முதல் எம்எல்ஏ வரவங்களுக்கு கார் கொடுக்குறேன், அதே மாதிரி உதவியாளர் கொடுக்குறேன்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவர் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ன்றத பேரளவில் மக்களுக்காக சொல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்குறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஊழல் செய்யக்கூடாதுன்றோம். ஊழலுக்கு முதல்ல வந்து தேவை என்னவாக இருக்குன்னா பண தேவைகள் தான் இருக்கும். ஸோ அந்த பண தேவைகளுக்காக தவறுகள் செய்ய தூண்டுவாங்க. அந்த தேவைகள் கூட உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணுறேன், நீங்கள் மக்கள் பணத்தை ₹1 கூட தொடக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறாரு. அதை உடனடியாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு முதல்வர் எங்கே இருப்பார்? அவரோட நோக்கம் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைகளோ இது அந்த அரசும் நானும் செய்வேன், மக்கள்கிட்ட நீங்கள் ₹1 கூட லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றதோட நோக்கம் தான். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அமைச்சரவை மறுசீரமைப்பில் உங்கள் பேர் அடிபடுதுன்னு சொல்கிறாங்களா சார் அடுத்த கட்டத்தில்? இல்லை, அது எல்லாம் வந்து கிடையாது. அது தலைவர் தளபதி முடிவு தான். அது வந்து செய்திகள் தானே, அது எதுவும் கிடையாது.